குடிக்கும் போட்டி. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர் கர்த்தாவே. நீர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறேன். ஏழாடியனை நோக்கி பாருங்க கர்த்தாவே. இந்த நாளில் அடையனுடைய ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அநேகர் உயிர்ப்பிப்பதாக, உம்பக்கம் இழுப்பதாக, பள்ளத்திலிருந்து அநேகரை தூக்கி எடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, குடிக்கும் போட்டி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிட்டு. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிட்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஆனந்த சத்தியத்தை கொண்டு வருகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமான் என்கிற நயவஞ்சகன், ஆமான் என்கிறவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். யூதர்களை அழிக்கும்படியாக அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதற்காக ராஜா எதில் வீக்னஸோ அதை பார்த்து அந்த ராஜாவை உட்கார வச்சு தண்ணி வாங்கி குடிக்கிறாரியா, கோக்கை ஊற்றி கொடுக்குறாரியா. அங்கே ராஜாவும் குடிக்க ஆண்டவரை குடிக்கிறார். சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாவியாகிய ஒரு மனுஷன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான் என்று பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலேயே பார்க்கின்ற வேளையிலே ஒருவர் குடிகாரனாக மாறிவிட்டால் என்றால் கிட்டத்தட்ட 25 பேர் அவங்களுடைய சமாதானம் கெட்டு போயிடும். சித்தப்பா, சித்தி, பெரியப்பா என்று அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, எங்கள் மாமா குடிக்கிறாங்க, எங்கள் சித்தப்பா குடிக்கிறாங்கன்னு அந்த குடும்பம் முழுவதுமாக கெட்டு போய்விடும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே? இங்கே ஆமானும் அகஸ்வேர் ராஜாவும் குடிக்கிறார்கள். சூசான் நகரமே கலங்கி போயிட்டேயா. ஏ ஆமானே, நீ என்னதான் தீர்மானம் எடுத்தாலும், எப்படி தான் ஊற்றி கொடுத்தாலும், எப்படி தான் கவுக்க நினைச்சாலும் படைச்சவன் ஒருவன் மேலே இருக்கிறாயா. எத்தனை குடும்பத்தை நீ கவிழ்த்து போட நினைச்சிட்டு இருந்தா, எத்தனை குடும்பத்தை நீ கவிழ்த்து போட்டிருப்பா. நினைச்சுப்பாரு, உன் உள்ளத்தில் நீ நினைச்சுப்பாரு. நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்தை நீ கெடுத்து போடல. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறாரியா, தேவன் ஒருவர் இருக்கிறாயா. இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆமான் அவருடைய பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகிட்டு நினச்சாரியா. ஊற்றி கொடுத்தாரியா. எல்லா யூதரை பற்றி கெடுதலான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தாரியா. தலையாட்ட வைத்து கொண்டே இருந்தாரியா. இயேசு உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவர் ஒருவர் காவலாளி இருக்கிறாரியா. நீ என்னதான் தீமை செய்ய நினைச்சாலும், யாரை பிடிச்சி எப்படியாலும் கவுத்து அவன் சொத்தை அபகரிக்க நினைச்சாலும், நீ எப்படி அபகரிச்சாயோ அந்த அளவுக்கு உன்னை விட்டு ஓடிடும் ஐயா. ஒரு நாள் காய்ச்சல் அவ்வளவு வெளியே போயிடும் ஐயா. உஷாரு. இங்கே ஆமான் அவ்வளவு திட்டம் போட்டு யூதரை அழிக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாயா. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் திரும்பமாக சொல்லுகிறது. எஸ்தர் 8:15. அப்பொழுது மெருதகாய் இளநீளம் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜா அவனிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. எந்த குடும்பத்தையும் உன்னால் கெடுக்க முடியாது, எந்த தொழிலையும் நீ கெடுக்க முடியாது. இன்னைக்கு கெடுத்ததாக நீ மார்த்தட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சகோதரன் அவன் என்ன செய்வான்? ஆண்டவர் ஐஸ்வர்யவனாக கொண்டு வருவார். எந்த குடும்பத்துக்கு நீ முட்டுக்கட்டையாக இருந்தாரோ அந்த ஆமான் அங்கே தூக்கில் இடப்பட்டான். ஆமானை தூக்கிலே போட்டார்கள். சாதாரணமாக அவனுடைய புத்தி யுக்தி அவ்வளவு தூரம் ஓடுமானால் மேலே பார்த்துட்டு இருக்கவர் சும்மா இருப்பார் ஐயா. சூசான் நகரம் மகிழ்ந்தது. மெருதகாய் அப்படியே கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஆடி காரில் அப்படி பவனி வாராரியா. இதுதான் ஐயா காலத்தினுடைய கோலங்கள். உன்னால் எந்த காரியத்தை என்னால் சாதிக்க முடியும், நான் தான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ. அப்சுலோமுக்கு அங்கே ஒருத்தன் போய் சேர்ந்தான். அங்கே தாவீது ராஜா வேண்டிக் கொண்டான், ஆண்டவரே அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அவமாக்குவீராக. அப்சுலோம் விழுந்து போனான். தாவீது திரும்ப வந்து விட்டான். இன்றைக்கு ஒருவேளை பல குடும்பங்களை நீ கெடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு இருக்கிறார். இயேசு கைவிடவே மாட்டார். மகளே, நிச்சயமாக உனக்கு உயர்வு இருக்கிறது. மகனே, நிச்சயமாக உனக்கு உயர்வு இருக்கிறது. மிருதகாய மாதிரி நீனும் ரத்தாம்பரமும் பட்டு உடுத்துக்கொண்டு நீ உன்னுடைய நகரத்தில் வரப்போகிறாய். உன்னுடைய கிராமத்திலே உலாவத்தான் போகிறாய். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கவலைப்படாதே, கவலைப்படாதே. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு நடந்த எல்லாவற்றையும் தேவன் அறிந்து இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை ஒருவன் கெடுத்து கொண்டிருக்கிறார். அதை தேவனுக்கு தெரியும். தேவன் சும்மா இருக்கவே மாட்டார். அவர் இறங்குகிற நேரத்தில் வருகின்ற பொழுது ஆமான் காணாமல் போய்விடுவார். எத்தனை ஆமான் வந்தாலும் காணாமல் போய்விடும். எத்தனை சட்டங்கள் வந்தாலும் காணாமல் போய்விடும். ஆண்டவர் ஒருவரே உன்னை உயர்த்துவார். அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. ஜெபஸ்வீபோ. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக, இந்த தொழிலுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆமானை சங்கரிப்பீராக. ஆண்டவரே, இந்த தேவனுக்கு பயப்படுற இந்த மனுஷன் உயர்த்தப்படுவானாக.
தேவனுக்கு பயப்படுற இந்த குடும்பம் தலைப்பதாக, இந்த குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் ஒளிந்து போவதாக. ஆண்டவரே, எந்த கர்த்தாவை இருட்டடிப்பினாலே, எந்த கோல் சொல்லினால் இந்த குடும்பம் பிரிந்து கிடக்கிறதோ அந்த குடும்பத்தை நீர் ஒன்று சேர்ப்பீராக. இந்த குடும்பங்களை நீங்கள் ஒன்று சேருங்க கர்த்தாவே. இழந்து போன எல்லாவற்றையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவே, சதிகாரனை ஆண்டவரே நீங்கள் நிறுத்துங்க கர்த்தாவே, முன் நிறுத்துங்க ஆண்டவரே. கிராம பஞ்சாயத்துக்கு கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவரே, பிரிந்திருக்க அண்ணன் தம்பி குடும்பம் ஒன்று சேரட்டும் கர்த்தாவே. ஆமானை தலைகீழாக கவிழ்த்து போடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.